சீனாவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் தமது ஊழியர்களுக்கு வருடாந்த கொடுப்பனவை சற்று வித்தியாசமாக வழங்குவதற்கு முன்வந்துள்ளனர். கடந்த மாதம் ஜனவரி 25ஆம் தேதி அன்று இந்த சுவாரஸ்யமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிறுவனத்தினர் தமது ஊழியர்களுக்கு சற்று வித்தியாசமான வாய்ப்பினை வழங்க முற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். சரி, அவர்கள் வழங்கிய அந்த வாய்ப்புதான் என்ன? பணத்தை மேசையில் குவித்ததன் பின்னர் எவ்வளவு வேண்டுமானாலும் 15 நிமிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் என கூறியுள்ளனர். எனினும் அது குறித்து ஒரு நிபந்தனையையும் அவர்கள் விதித்துள்ளனர். 15 நிமிடத்தில் அள்ளிக்கொண்ட பணத்தினை தவறுதலாக எண்ணினால் கொடுப்பனவிலிருந்து குறித்த பணம் நீக்கப்படும் என அறிவித்தல் விடுக்கப்பட்டது. நிறுவனத்தில் உள்ள 70 மீட்டர் நீள மேசையில் 40 மில்லியன் யுவான் இலங்கை ரூபாய் பெறுமதியில் 160 கோடி ரூபாவை குவித்துள்ளனர். ஊழியர்கள் போட்டி போட்டு பணத்தை அள்ளுவதற்கு முற்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஒருவர் அதில் 1 லட்சம் யுவான் இலங்கை ரூபாவில் 40 லட்சம் ரூபாவை அள்ளிக்கொண்டு சரியாக அதனை எண்ணி நிறுவனத்தினரிடம் வழங்கியுள்ளாராம். இதனையடுத்து நிறுவனத்தின் உரிமையாளர் 60 மில்லியன் யுவான் மதிப்புக்கு அவரது கொடுப்பனவை உயர்த்தியுள்ளார். இந்த காணொளி குறித்து பலரும் தமது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த தகவல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு செய்யுங்க. வணக்கம்.